அடுத்ததாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி, புழல் சிறைக்கு ஜாஃபர் சாதிக் மாற்றப்பட இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாமீன் கிடைத்தாலும் சிறையில் இருந்து ஜாஃபர் சாதிக் வெளிவர முடியாத நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துள்ளனர். இதனால் இந்த வழக்கில் பலமுறை அவர் ஜாமீன் கேட்டும் கிடைக்காத சூழ்நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் அவருக்கு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நிபந்தனை அடிப்படையில் ஜாமீனில் அவர் கிடைத்தாலும் கூட அவர் சிறையிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைதை தொடர்ந்து அந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் இதுவரை கிடைக்கவில்லை. அதனால் டெல்லி திகார் சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான ஆவணங்கள் ஆய்வு, அது மட்டுமல்லாமல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாட்சியங்கள், வங்கி பண பரிவர்த்தனைகள், ஏற்கனவே அவரது மனைவி மற்றும் அவரது சகோதரர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் என அனைத்தையும் சேகரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையில் அவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சென்னை அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஜாஃபர் சாதிக் மீது வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை சென்னை புழல் சிறைக்கு மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வகுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் வழக்கு என்பது சென்னையில் நடந்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட ஜாஃபர் சாதிக் அமலாக்கத்துறை கைது தொடர்பான கைதை எதிர்த்து ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் சென்னையில் வழக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி திகார் சிறையில் அவரை வைப்பதற்கான தேவை இல்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் எண்ணுகிறார்கள். அதன் காரணமாக அவரை சென்னையில் இருக்கக்கூடிய புழல் சிறைக்கு மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வகுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஆலோசனையிலும் அதிகாரிகள் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அவர் சென்னை புழல் சிறைக்கு மாற்றுவதற்கான அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது.